ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பினாங்கிலேருந்து நம்ம தாய்லாந்து போக போகிறோம். ஸோ போகும்போது போகிற வழியில் கெக் லோக் சி என்ற ஒரு பௌத்த டெம்பிளை பார்த்துட்டு போகலாம். இந்த கோயிலோட நேம் பார்த்தீங்கன்னா கெக் லோக் சி. இந்த கோயில் 1891 ஆண்டு கட்ட ஆரம்பிக்கப்பட்டு 1930க்குள் கட்டி முடிக்கப்பட்டது. இங்கே மேலே அமைஞ்சுக்கிற வெங்கல சிலையோட பேர் பார்த்தீங்கன்னா குவான் இன். அருமையாக இருக்குது. இந்த ஆர்ட்லாம் பார்த்தாங்க. பெனாங் சிட்டி. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா சின்ன மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் வந்து பௌத்த மத நம்பிக்கையின்படி குகான் என்ற பெயருக்கு கருணை, இரக்கம், அன்பு என்று பொருள். என்ன இருக்கு? மீன், கலர் ஃபிஷ் இருக்கு. ஏதாவது ஃபுட்டு போடுவாங்கன்னு நினச்சி வருது போல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். ஸோ இதான் நாங்கள் சாப்பிட போன ரெஸ்டாரண்ட்டு. நாங்கள் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் மூச்சு உட்காந்துருக்கோம். அதான் இரவோ ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. வந்தோடனே உங்களுக்கு இப்போ பேசு. சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து சொல்கிறேன். நல்லா இருக்கா? ரைட். அதை நம்ம ஒரு ஃபுட்டை காட்டுவோம். இந்த டிஷ்ஷு பார்த்தீங்கன்னா எறா பெரிய சைஸில் இருக்கிற நூடுல்ஸு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு பார்த்தா அல்வா மாதிரி உள்ளே போச்சு. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ இதுதான் அந்த ஊர் சிக்கன் ரைஸ் பினாங்கில். வந்தால் நல்லா சாப்பிடுவாங்க. சாக்லேட்லாம் நிறைய இருக்குது. வாங்க திரும்புங்க. சாக்லேட்டை காட்டுங்க. ஸோ இதுதான் நாங்கள் போய் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணி போனது பார்த்திங்கன்னா மே 10 ஸோ அன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து புதிய முதலமைச்சராக தளபதி விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணோம். பார்டர் வந்திருக்கோம். செக்கிங் அப்புறம் பண்ணிட்டு உள்ளே போகணும். இது எவ்வளோ நேரம் ஆகும்? இங்கே டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்? அது இப்போ நம்மளோட இது பேப்பரை பொறுத்து இருக்குது. எல்லாரும் பதில் சொல்கிறத பொறுத்து சீக்கிரம் உள்ள விடலாம். ஓகே ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் வாங்க. சரி. இது சாக்லேட் ₹3.80. அதாவது தாய்லாந்து இல்லை, ஆரம் தான். அதுதான். ஆமாம், ₹3.80. ஓகே. நம்ம ஒரு காசு ₹100. சாக்லேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ என் பையனுக்கு தான் சாக்லேட் வாங்கி போகணுன்னு பார்க்குறேன். எந்த சாக்லேட் வாங்குறது அப்படின்னு வச்சுட்டு. ஓகே
ஆ ஏசி பஸ் ஆ ஓகே. 9 பேருக்கு வந்திருக்கு. நம்ம அப்போ நம்ம பப்ளிக் பஸ்ஸில் தான் போகிறோமா? பத்தனுக்கு தான் முதல்ல வந்திருக்கு. ஓகே. உங்கள் பேரெல்லாம் இல்லை, நளினி பத்தன் போய் போட்டு வந்திருக்கு. 5 டிக்கெட் இருக்கீங்க. ஆ இங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து தாய்லாண்டு போகிற வண்டிங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு உண்டான இடம் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கிடச்சிது. ஸோ கொஞ்சம் நேரம் உட்காந்து யூடியூப் வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மலேசியாவிலேருந்து தாய்லாண்டு போகிறதுக்கு உண்டான இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் இங்கே தான் நடக்கும். இமிக்ரேஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் அங்கே நான் வீடியோஸ்லாம் நாட் அலோடு. ஸோ இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ தாய்லாண்டில் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹட்டாயின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பஃபே ஐட்டம் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ 6 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ எக்கு, ஒரு ஹனி சிக்கன், ஒரு ரசம் போல் இருந்தது, ஒரு சிக்கன் ரசம் போல் இருந்தது. எல்லாமே தித்திப்பாக தான் இருந்தது. ஸோ சேலட்டு, ஒரு கீரை அண்டு ஜூஸு. என்ன எப்படி இருக்குது அது? எப்படி இருக்கு? சரி சாப்பிட்டது எப்படி இருக்கு? சிக்கன் கலரி எக்கு நம்ம ஊர் டேஸ்ட் இல்லை. பட் இந்த ஊருக்கு அவங்களுக்கு அது பழக்கம் ஆகிடுது. இது நம்மளால சாப்பிட முடியல. எப்படி தித்திப்பா இல்லைனாலும் நாங்கள் போய் பட்னியாக படுக்கணுமேனு சாப்பிட்றோம். இதான் உண்மை. சரி மெக்டொனால்ட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹட்டாயிலே ஃபேமஸான லீ கார்டன்ஸ் நைட் மார்க்கெட்டிங் வந்தோம். ஹோட்டலில் மார்க்கெட்டு இங்கே வந்து நம்ம போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இவர் தான் எங்களோட கைடு. நம்ம ஊரில் சேர் ஆட்டோ மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டுக் டுக் வண்டி சொல்லுவாங்க. யாரா அப்படி பொதுவாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டு சொர்க்கம்னே சொல்லுவாங்க. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே நல்லா இருக்கும். ஸோ என்னோடய பையனுக்கு நாங்கள் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ தாய்லாண்டோடைய ஒரு தாய் பாத்து பார்த்திங்கன்னா நம்ம காசுக்கு 3 ரூபாய் என்னமோ வருது.
ஷாப்பிங் ஏரியா, சூப்பராக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நல்லா இருக்கு. விலை தான் நம்மளுக்கு ஜாஸ்தி, அவங்களுக்கு ஓகே, காட்டுங்க என்ன வாங்குங்க. அதெல்லாம் இப்போ எடுத்து காட்ட முடியாதுல்ல, பேக்கில் நிறைய இருக்கு. ஓகே, நான் எங்க பேரு ட்ரெஸ் எடுத்தேன். என்னவோ ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B2 என்ற ஹோட்டலில் வந்து தங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.